உலகில் உனது பங்கை நீ மறந்து விடாதே. துன்யாவில் உனது நசீபை மறந்து விடாதே. துன்யா மிகவும் சிறியது. அகண்ட பூமி என்பார்கள், இல்லை. மறு உலகத்தை கவனித்து பார்க்கிற போது மிகவும் குறுகிய ஒரு பொருள், பளபளப்பான பொருள், வண்ணமயமான பொருள், மினுமினுக்கிற பொருள், காண்போரை கவர்ந்திருக்கிற பொருள். நிறைய பேர் வழிக்கு விழுவதும் சரிந்து விழுவதும் எல்லாம் இதிலே தான். ரொம்ப எச்சரிக்கையாக துன்யாவை கையாள வேண்டும் என்பதை வலியுறுத்தும் குர்ஆன் வசனங்கள் நூற்றுக்கணக்கில். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. குர்ஆன் நிறைய இடங்களில் என்ன எச்சரிக்கிறது தெரியுமா? உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இந்த துன்யா ஏமாத்துற துன்யா. அதனால தான் துன்யா சம்பந்தமாக நல்ல வார்த்தைகளே பெரும்பாலும் ஹதீஸுகளில் இல்லை. இந்த துன்யாவை எப்படியெல்லாம் ஒப்பிட்டிருக்கிறார்கள் தெரியுமா? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்த சவம் இருக்கிறது அல்லவா, டெட் பாடி, அதற்கு ஒப்பாக துன்யாவை சொல்லியிருக்கிறார்கள். துன்யா ஒரு கழிவறை என்று சொல்லியிருக்கிறார்கள். கழிவறை தேவைக்கு மட்டும்தான் உள்ளே போக முடியும், அங்கே குடியிருக்க முடியாது. நீண்ட நேரம் அங்கே இருக்க முடியாதல்ல, இருக்கவும் கூடாது. போன வேகத்தில் வெளியேறியாக வேண்டும். துன்யா ஒரு கழிவறை, துன்யா ஒரு செத்த சபம், துன்யா ஒரு நிழல், துன்யா ஒரு அலங்காரமாய் கிழவிக்கு உடுத்திய பட்டுச்சேலை போல். அது குமரியாக காட்சி தருமானால் மூதாட்டி. இப்படியெல்லாம் உலகத்தை வர்ணித்து சவத்திலே தொடங்கி கழிவறை வரைக்கும் எத்தனையோ வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், துன்யா மனிதனை ஏமாற்றி அவனை படுகொலியிலே தள்ள வைக்கின்ற ஒரு செயல். இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. லா தன்ச நசீபக மின துன்யா, உலகத்தில் உன்னோட பங்கை மறந்துடாது. குர்ஆன் ஒரு வார்த்தை சொல்லுது, இன்னமா ஹயாத்து துன்யா மதா, ஹாதிகில் ஹயாத்து துன்யா மதா. உலகம் அற்ப சுகம், அற்ப சுகம். மதா என்ற வார்த்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், மதா எதுக்கு பயன்படுத்துறது தெரியுமா? இந்த அடுப்பங்கரையில் ஒரு சட்டியை இறக்கிட்டு இன்னொரு சட்டியை ஏற்றுறதுக்கு ஒரு கறி துணி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல தாய்மார்கள், வேஸ்ட்டாக போகிற துணி, சட்டிகளை இறக்குவதற்கு மாத்திரம். அந்த துணிக்கு பேர் மதா. அந்த வார்த்தையை அல்லாஹ் உலகத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறான். இந்த துணியா அந்த மாதிரி தான். சில பேர்த்தை ஏற்றி விட்டுட்டு சில பேர்த்தை இறக்கி விட்டுட்டு அப்படியே இருக்கும். அந்த கறி துணி மாடத்திற்கு வராது, அந்த கறி துணி பெட்ரூமுக்கு வராது, அந்த கறி துணி ஹாலுக்கு வராது, அந்த கறி துணியை போட்டுக்க முடியாது. அந்த கறி துணி வேற நல்ல இடத்துல கடந்தாவே இதை யார் இங்கே போட்டான்னு கேட்போம். அந்த அளவிற்கு அற்ப சுகம்தான் துன்யா. இந்த துன்யா ரொம்ப ஏமாத்திரும். அல்லாஹுவை விட்டும் ஏமாற்றும், மறுமையை விட்டும் ஏமாற்றும். கடைசி வரைக்கும் இந்த துன்யா நம்மளை உருப்படவும் விடாது, அதை விட்டுட்டு போகவும் விடாது, இறுக பிடித்து கொள்ளும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பிடிச்சி அவங்க தோல் புஜத்தை ஒரு உலுக்கி அவரே சொல்றாரு, அஹதன் நபியு மன் கபைய, என்னுடைய தோல் புஜத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து கொண்டு சொன்னார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். உலகத்தில் நீ வழிபோக்கன் மாதிரி இரு, உலகத்தில் நீ பிரயாணி மாதிரி இரு. பிரயாணி, பயணத்திற்கு வந்தவன் நிரந்தரமாக தங்க முடியாது. பயணத்திற்கு வந்தது போல உடனே கிளம்பணும். பிரயாணியை போல நீ வாழு என்று சொன்னார்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப மூழ்கணும்னா கடைசி வரைக்கும் துன்யா கிடைக்கிறது இல்லை. யாருக்காவது கிடைச்சிருக்குதா? சொல்லுவாங்க, யாரோ அரசன், நெப்போலியனோ அலெக்சாண்டரோ, யாரோ பூரா உலகத்தினுடைய நிறைய நாடுகளை வெற்றி கொண்டவன் போகும்போது இந்த 2 கையும் வெளியே எடுத்து போட சொன்னானாம் விரிச்சபடி பாடையில் போகிறப்போ. என்னன்னா, இவ்வளோ பெரிய ஆட்சியாளனாகிய நான் கூட போகிறப்போ ஒன்னையும் கொண்டு போகலை துன்யாவில். உலகத்தின் நிறைய நாடுகளை ஆண்டவர்கள், கடைசி துன்யா யாரும் இங்கே தங்க முடியாது. இது ஆந்திவே போயிட்டுருக்கிற ஒரு இடம், வழித்தடம் தானே ஒழிய அது தங்குமிடம் அல்ல. உலகத்தில் எவ்வளவு பெரிய பேரரசர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, கடைசி வஃபாத்து நேரம் நெருங்கி அவர் சக்கராத்துக்கு வரும்போது அவர் அப்படியே கொண்டு போய் சொன்னார். எல்லாத்தையும் மாளிகையெல்லாம் பார்த்தார். தன்னுடைய ஊழியர்கள்ட்ட, சிப்பாய்கள்கிட்ட, இராணுவ வீரர்கள்ட்ட, அமைச்சர்கள்ட்ட, ஆளுநர்கள்ட்ட, அதிபர்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டார், நான் எவ்வளோ வச்சிருந்தேன். மா அக்னா அன்னி மாலியா, குர்ஆனுடைய அந்த வசனத்தை ஓதி காட்டினார். மா அக்னா அன்னி மாலியா, எனது காசு எனக்கு பலன் தரல. ஹலக்க அன்னி சுல்தானியா, என் கவர்மெண்ட், என்னுடைய ஆட்சி பூரா அழிஞ்சு போச்சு.
ஒன்றும் பலன் கொடுக்கல. இந்த வார்த்தை தான் உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சிகள் அமர்ந்து கோலோச்சியவர்கள், மா அக்னா அன்னி மாலியா, என் காசு ஒன்றும் தரல. பெரிய கோடீஸ்வரங்க. காலையில் மௌத்தா போயிட்டா அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? எப்போ எடுக்கிறாங்க? அவ்வளோதான். பாடி வந்துருச்சான்னு கேட்பாங்க, எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. கொஞ்சம் கூட லேட்டாக கூட எடுக்க முடியாது. ரூ போயிடுச்சுன்னா, இந்த உலகத்திலிருந்து நகர்ந்தோம்னா நாளைக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் அவ்வளோ லேட்டு, யாராவது வரணுமான்னு கேட்பாங்க. என்னென்னா இன்றைக்கே தூக்கிட வேண்டியதானே. நாம் துனியாவிலிருந்து இடம் பெயர்ந்தால் நம்மை அனுப்பி வைக்க தீர்மானமாய் உலகம் விரைவாக இருக்கிறது. இதுதான் உலகத்தில் நம்முடைய பங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் வருது இல்லையா, ரொம்ப ஃபேமஸான வாக்கியம், இல்லாமா அக்கல் தஃபா அஃப்னைத்த அவ் லபிஸ் தஃபா அப்ளைத்த, உண்டு கழித்தது தவிர உடித்து கிழித்தது தவிர ஒன்றும் இங்கே இல்லை. உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, வேற ஏதாவது இருக்கா துன்யா? ஒன்றுமே கிடையாது. ஆகிரத்தை கவனித்து பார்க்கிற போது உலகம் ஏமாற்றி விட வேண்டாம். நிறைய பேர் அந்த ஏமாற்றத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. திரும்ப 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 காசு சேர்த்தி, திரும்ப திரும்ப வீடு கட்டி, திரும்ப திரும்ப நிலம், ஒன்றுமே இல்லை. கடைசியில் போகிறப்ப சும்மா போயிடுவார். போகும்போது கையில் எடுத்து விட்டு போகிற அளவுக்கு சில நல்லமல்கள் நம்முடைய பேலன்ஸில் இருக்கணும். அதை தான் எடுத்துகிட்டு போகணும். துனியாவில் வெற்றி அடைந்தவனுக்கு அதுதான் அடையாளம். ஆனால் இன்னைக்கு உலகத்தை வாங்கி சேர்த்துறதுலேயே இருக்கிறோமே. சிரியாவில் இருந்து நிறைய துணிமணியெல்லாம் வந்திருக்குன்னு கடை வீதியில் கூட்டிட்டாங்க. எல்லாரும் போய் நிற்கிறாங்க. ஷாம்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்குது, பட்டு துணி வந்திருக்கு, வந்து பாருங்கன்னு. இந்த ஷாம்ல இருந்து வந்த பட்டு துணி, மதினால் நடக்குது இந்த சம்பவம். ஷாம்ல இருந்து வந்த பட்டு துணி இருக்குதே, அது வந்து கொஞ்சம் நல்லா வலுவழுப்பாக அழகாக இருக்கும். உடனடியாக எல்லாரும் போய் அங்கே நின்று அந்த துணிகளை பார்க்க ஆரம்பித்தப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தகவல் தெரிஞ்சது. அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. இப்படின்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ல மனாதீலு ஸஅத் இப்னு முஆதின் ஃபில் ஜன்னதி அஃதலு மின் ஹாதா. எப்பா, இந்த ஷாமில் சிரியாவிலிருந்து வரக்கூடிய பட்டு துணிகளை எல்லாம் இப்படி மொய்த்து கொண்டு பார்க்கிறீர்கள். இந்த ஸஅத் இப்னு முஆத் இருக்காரே, இந்த சஹாபி, இந்த சின்ன வயசு சஹாபி, சொர்க்கத்தில் இவருக்கு கொடுக்குற கர்ச்சீப் இருக்கும் இல்லையா, சொர்க்கத்தில் இவருக்கு கொடுக்குற கைக்குட்டைக்கு கூட இந்த துணிகள் ஈடாகாது. அவ்வளவு சிறப்பானது இந்த கை துண்டுன்னாங்க. சுவனத்தை நோக்கி, ஆகிரத்தை நோக்கி மக்களை இழுப்பதற்கு உலகத்தினுடைய பளபளப்பை பார்த்து நீங்கள் அப்படியே மயங்கி போய் விடாதீர்கள் என்று சொல்ல வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான் துன்யா. நிறைய பேர் இங்கே இருக்கிற வாழ்க்கையை அனுபவிக்கிறது மாத்திரம்தான் பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. இல்லை, ரொம்ப பெரிய அறிவாளி யார் தெரியுமா? இந்த உலகம் எனக்கு வேணான்னு எவன் சொல்கிறானோ அவன் தான் அறிவாளி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மஸ்அலா எழுதுகிறாங்க, ஒரு ஃபத்வா. என்னென்னா, ஒரு ஆள் இறந்துறாரு ஒரு ஆள், அவருக்கு யாருமே வாரிசு இல்லை, ஒருத்தரும் இல்லை. என் சொத்தை பூரா உலகத்தில் இருக்கிற பெரிய அறிவாளிக்கு கொடுத்துருங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? உலகமே வேண்டாம்னு எதையும் சேர்த்து வைக்காமல் எவன் இருக்கானோ அவன்கிட்ட தான் இதை கொடுக்கணுமா. காரணம், அவனை விட அறிவாளி யாரும் இல்லையா. உலகம் ஒரு ஏமாற்றக்கூடியது அப்படிங்கிறத எவன் புரிஞ்சானோ அவன்தான் உண்மையாலுமே மிகச்சிறந்த அறிவாளி. அப்படி புரிந்தவர்கள் சஹாபாக்கள். கோடீஸ்வரர்கள் துனியா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணல. கோடீஸ்வரர்கள் உலகத்தினுடைய வனப்பும் வளமும் அவர்களை கண் உறுத்தவில்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கோடீஸ்வரன். இஃப்தாருக்கு கொண்டு வந்து நோம்பு திறக்கிற நேரத்தில் 2-3 இதை வச்சாங்க, என்னென்னமோ வச்சாங்க. அப்படியே கண்ணில் மலன்னு தண்ணி. கோடீஸ்வரன் வீட்டில் இந்த மாதிரி 2-3 ஐட்டம் இருக்கிறது என்ன சாதாரணமாக? இன்றைக்கி நாம் வெறுமனே ஒவ்வொரு தட்டிலையும் சைட் டிஷ்ஷே 30-32 ஐட்டம் வச்சுருக்கோம். கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லைன்னு வெஜிடேரியனுக்கு போகிறாரு, எனக்கு ஒன்றும் வானான்ட்டு. அங்கே அவ்வளோ ஐட்டம் இருக்குது சுற்றி. எத்தனை சைடு டிஷ்ஷுகள் நம்ம இடத்துல. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டே சொன்னாங்க, என் முன்னாலே 2-3 வகையான உணவு வகைகள் எங்களுடைய தோழர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்தில் மௌத்தானப்போ குளிப்பாட்டி கஃபன் செய்யறதுக்கு, அவரை வந்து உஹது போர்க்களத்தில் இறந்தப்போ அவருக்கு கஃபனுக்கு மேலே ஆடை பொத்துறதுக்காக வேண்டி தலைக்கு பொத்தினா கால் தெரியுது, காலுக்கு தெரியுதுன்னா தலை தெரியுது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இதே நிலைமை, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இதே நிலைமை. எப்படி வரிசையாக நினைவு கூர்ந்து
என் தட்டில் இத்தனை ஐட்டங்களான்னு கேட்குறார். துன்யாவை புரிந்தவர்கள் துனியாவிலே மூழ்குவதற்கு விரும்புவதில்லை. நம்மளை துனியா ஏமாத்திராமல் பார்க்கணும். பெரிய விஷயம் அதுதான். சில பேர் நினச்சிக்கிறாங்க துனியாவில் நிறைய காசு பண்ண இருந்தால் நிம்மதியான வாழ்க்கைன்னு. இல்லை, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியான வாழ்க்கை என்ன சொல்கிறது தெரியுமா? மம்பாத்த ஆமினன் ஃபீ சிர்பி. ஒருத்தர் வீட்டில் படுத்திருக்கார். அன்றைய தினம் ஒரு நாள் அன்னைக்கு அவருடைய குடிசையில் நிம்மதியாக இருக்கார். உயிர் பயமெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் வெட்ட குத்துறக்கெல்லாம் வரல ஒன்று. அதுக்கப்புறம் முஆஃபன் ஃபீ ஜஸதி, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நோய் நொடி எதுவும் இல்லை. இந்தஹு கூத்து யௌமிஹி, அன்னைக்கு தேவையான அளவுக்கு ஒரு நாள் உணவு அவர் கையில் இருக்குது. சல்லாசன் சொல்கிறாங்க அன்னமா ஹீசத்தி துன்யா பி ஹதாஃபீரிஹா, இவர் உலகத்தின் எல்லா நலன்களும் கொடுக்கப்பட்டவர். யார்? பயம் இல்லை அவருக்கு, அதே மாதிரி உடலில் எதுவும் நோய் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கார். அன்னைக்கு தேவையான உணவு இருக்குது, நாளைக்கு என்னன்னு தெரியாது, அன்னைக்கு தேவையான உணவு இருக்குது. இவர் அன்றைக்கு பொறுத்தவரை துன்யாவின் எல்லா வளமும் கொடுக்கப்பட்டவர். நாம் 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுட்டு கூட துன்யாவில் நிம்மதி இல்லை. எப்படி நிம்மதி இருக்கும்? உலகத்தில் சொக்கி போனவனுக்கு நிம்மதி கிடைக்கவே கிடைக்காது. இம்முட்டு தூக்க மாத்திரையை போட்டு படுத்தும் தூக்கம் வர மாட்டேது. காசே இல்லாதவன் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறான், 5வது நிமிஷம் அவனுக்கு குரட்டை வருகிறது. வித்தியாசம் அதுதான். நிறைய கையில் துனியாவை சுருட்டி வைத்திருப்பவர்கள் உறக்கம் வரவில்லை, உடல் ஒத்துழைக்க மறுக்கிறது, உடம்புல ஏகப்பட்ட நோய்கள். இந்த துனியாவுக்கு ஒரு 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 ரொம்ப மோசமான ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன தெரியுமா? இதில் எதையுமே முடியாது. அதாவது புல் ஸ்டாப்பே வைக்க முடியாது. ஏதாவது ஒரு தேவைன்னு வைங்களேன், அது முடிஞ்சவொன்னா இது வாங்கணும் பாரு. வீடு முடிஞ்சவொன்னா அந்த வாகனம் முடிஞ்சவொன்னா அந்த இது முடிஞ்சவொன்னா அது இப்படி போகும். வமா கதா இம்ரவுல் கைஸ், அற்புதமான கவிஞர், அரபு கவிஞர். மா கதா அஹதும் மின்ஹாலுபானதஹா ஒமன் தஹா இரபுன் இல்லா இலா அரபி. அவர் சொல்கிறாரு, துனியாவை முழுசாக சுவைச்சவங்க யாருமே கிடையாதான், யாரும் இல்லை. அதே மாதிரி 2 வரி, முதல் வரி இது, ஒமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி. ஒரு தேவை இன்னொரு தேவையில் தான் போய் முடியும். முற்றும் எனக்கு இதோட போதும், துன்யா எல்லாம் முடிஞ்சது, அல்ஹம்துலில்லாஹ், நான் ரெடி, மௌத்தாகிறதுக்கு ரெடி. யார் இருக்கா? யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அதனால தான் வம்படியே ரூக வாங்கிறது, நாமளாக கொடுக்கறது. நாமெல்லாம் யாரும் இங்கே ஒப்படைக்க தயாராக இல்லை. மாக்கல்லா அஹதும் மின்ஹா லுபானதஹா. முழுசாக அனுபவிச்சவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு இந்த உலகம் முழுதாய் கிடைத்து விட்டது, இதுவரைக்கும் எந்த அறிஞர் பெருமக்கள் யாரும் சொல்லலை. பெரிய பெரிய பணக்காரங்க, செல்வந்தர்கள், அரசர்கள், கோடீஸ்வரர்கள் யாரும் சொல்லலை. வமன்தகா இரபுன் இல்லா இலா இரபி. ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் தான் முடிவடைகிறது. எல்லாம் முதல்ல மௌத்தா போகிற வரையும் தான் இதெல்லாம் துனியா. ரூகு பிரிஞ்சதுன்னு வைங்களேன், உலகம் முதலில் நம்மை விடுவது நம்முடைய பேரில் விட்டுரும். அது வரைக்கும் அப்துல் காதர் பாய் வந்தார், அப்துல் காதர் பாய் போனார், அப்படி தான் போயிட்டுருக்கோம். அது அடுத்த நிமிஷம் அப்துல் காதர் பாய் இல்லை, பாடி வந்துருச்சாம்மா. ரூகு போன உடனே ஆஸ்பத்திரியிலேருந்து கொண்டு வந்துட்டாங்களா, பாடி எப்போ வருது, பாடி எப்போ எடுக்கிறாங்க, பாடி கொடுத்துட்டாங்களா, இது இப்படியே தான் பேச்சு. என்ன எப்போ பாடி ஆனோம்? ரூகு நகர்ந்து விட்டால் நமக்கு பேர் அப்துல் காதர் இல்லை, மாறிவிடுகிறது. சடலம். கொஞ்ச நேரத்தில் நாம் ஜனாசா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நாம் மையத்து. பாடியாக இருப்போம், கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிற போது ஜனாசாவாகுவோம், கபரில் வைக்கப்படுகிற போது மையத்தாகி விடுவோம். இந்த உலகத்தை ரொம்ப துல்லியமாக நாம் விளங்கணும். காரணம், டேட்டு முடிவாயிருச்சு, எக்ஸ்பிரி டேட்டு முடிவாயிருச்சு. டேட் ஆஃப் பர்த் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுது, நம்ம ரெஸ்யூமில் பயோடேட்டாவில் பூரா போடுறோம் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் எக்ஸ்பிரியும் முடிவாயிருச்சு, பட் அது சொல்லலை. சொன்னால் வாழ்க்கையாக இருக்காது. நீ கரெக்டாக மாதிரி அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டில் நீ போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு வாழ்க்கை ருசிக்காது. பல்வேறு நல்ல காரியங்களை கருதி அந்த முடிவு தேதி காலாவதியாகிற டேட் பார் ஆகுது இல்லையா, அதை ஆண்டவன் சொல்லலை. ஆனால் முடிவாகிவிட்டது, எக்ஸ்பைரி டேட்டு இதுதான். இதுக்கு இடையில உன்னை ஓட விடுறான் துனியால. ஆனால் இங்கே கிடக்கிற வண்ணமயமான வாழ்க்கையை பார்த்து விட்டு இங்கேயே உட்காரணும்னு நினைக்கிறான். இல்லை, இந்த உலகம். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், அது எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்குது. அல்லாட்ட இதுக்கு மரியாதை கிடையாது. மரியாதை இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் வேற மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணியிருப்பான். லவ்கானத்தி துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா சகா மின்ஹா ஷுர்பா மா சகா மின்ஹா காஃபிரன்.
கொசுவோட ரெக்கை அளவுக்காவது இந்த துன்யாவுக்கு அல்லாட்ட மரியாதை இருந்தா காஃபிருக்கு கொஞ்சம் கூட கொடுத்துருக்க மாட்டான். இறைவனே இல்லை என்று சொல்லுபவனுக்கும் கொடுக்குறான்னா காரணம் என்னன்னா, இது ஒன்றுக்காவாது, இதை தூக்கி கொடு, எவ்வளோ பணம் வேணும் இந்தா, எவ்வளோ வீடு வேணும் இந்தா. எனவே மரியாதை உள்ள பொருளாக இருந்தால் காஃபிர் கையில் கிடைத்திருக்காது, மரியாதை அல்லாட்ட இதுக்கு கிடையாது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் துவக்கத்தில் சொன்னது போல அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தோல் புஜத்தை பிடித்து கொண்டு சொன்னார்கள், பிரயாணி வந்த மாதிரி துன்யாவுக்கு வந்துட்டு போயிடும். பிரயாணி வந்த மாதிரி இங்கேருந்து பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு விசாவெல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் துபாய்க்கோ கல்ஃபுக்கோ எங்கேயாவது அபுதாபிக்கோ ஷார்ஜாவுக்கோ சவுதிக்கோ மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ எங்கேயாவது போகிறார். போயிட்டு 3 வருஷம் அங்கே இருந்து போட்டு 3 வருஷம் சம்பாரிச்சிட்டு வரணுமல்ல, ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு வந்தார். நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி இறைவன் விசா கொடுத்து பாஸ்போர்ட் கொடுத்து மேலேருந்து இறக்கி விட்டுருக்கான், போயிட்டு வா. இவன் இத்தனை வருஷம் கழித்து ஒரு 60க்கும் 70க்கும் இடையில வாழ்ந்து முடிச்சுட்டு திரும்ப போகிறான். போகிறப்போ என்ன சம்பாரிச்சிட்டு வந்த? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. லா தன்ச நசீபக மின துன்யா, உலகில் உனது பங்கை மறந்து விட வேண்டாம். கொண்டு போகணுமில்ல ஏதாவது. அதெல்லாம் பிரயாணியை போல வாழு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே அதெல்லாம் இருக்குது. பிரயாணி தன்னுடைய மக்சதை மறக்கலாமா? நான் எங்கேயாவது 3 நாள் டூர் போகிறேன், அந்த 3 நாளைக்கு தேவையான என்னுடைய ப்ரோக்ராம் ஷெட்யூல்டுன்னு ஒன்று இருக்குமல்ல, அதை நாம் ரெடி பண்ணுவோமா மாட்டோமா? துனியாவில் மட்டும் எந்த விதமான ஷெட்யூல்டு இல்லாமல் வண்டி ஓடிட்டுருக்கு. ஒரு அட்டவணை வேணுமா இல்லையா? இந்த ட்ரெயினில் போகிறேன், அங்கேருந்து இந்த ஆட்டோவில் போகிறேன், இந்த இடத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறேன், கல்யாண மண்டபத்தில் இவ்வளோ நேரம் இருக்கிறேன், அதுக்கப்புறம் திரும்பி வர்றேன். ஒரு 3 நாளில் எப்படி டைம் டேபிள் போடுறோம்? ஆனால் துனியாவிலையும் அதே மாதிரி தான் ஆண்டவன் அனுப்பிச்சிருக்கான். இங்கே எந்த டைம் டேபிளும் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறோம். காலக்கெடு இருக்கிறது. இத்தனை நாள் இத்தனை வருஷத்தில் நான் இவ்வளவு முடிக்கணும், இவ்வளோ தூரம் போக வேண்டும். துனியாவில் நாம் பேசுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் நிறைய இருக்குது. பொதுவாகவே துனியாவில் பொதுவாக பிரயாணி போல வாழுன்னா என்ன அர்த்தம்? பிரயாணி அளவான லக்கேஜ் தான் கையில் வச்சுருக்கணும். 3 நாளைக்கு போகிறவன் 4 மாதம் ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு போவான். 2 துணி, அதுக்கு தேவையான சோப்பு சீப்பு அது இது இந்த பொருட்கள் 3 நாளைக்கு தேவையான மட்டும்தான் இருக்கணும். லக்கேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதான் பிரயாணியை போல வாழுங்கிறதுக்கு அர்த்தம். நாம் எக்கச்சக்கமான லக்கேஜ் போட்டு வச்சுருக்கோம். பார்க்குற இடமெல்லாம் நிலப்படும். புதுசாக எங்கே ஃப்ளாட் போட்டாலும் அங்கே 4 மனை, சொந்த வீடு, எல்லா விதமான வசதிகளும். என்ன தெரியுமா? இது பிரயாணியோட லக்கேஜ் மாதிரி இல்லை, இங்கேயே நிரந்தரமாக செட்டிலாக இருக்க போகிறவ மாதிரி உள்ள லக்கேஜ் இது. இந்த லக்கேஜ் கூடாது. தோல் பூஜத்தை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இப்னு உமர் நீ பிரயாணியை போல, வழிப்போக்கன் போல, அந்த வழியில கிராஸ் பண்ற, அவ்வளவுதான் வழி. துன்யா போறது ஆகிறது. வழி துன்யாவுக்கு இவ்வளவு ஜாமானத்தை எவன் தூக்குவான்? எக்கச்சக்கமான லக்கேஜ் தூக்கிட்டு வந்தா தூக்கி வீசிடுவாங்கல்ல. ஹஜ்ஜில் பார்க்குறோமல்ல, 35 கிலோ அலோடுன்னு சொல்லுவாங்க. ஹாஜி 90 கிலோ தூக்கிட்டு வருவார். தூக்கி வீசிடுவான் போலீஸ். அந்த பையன் அங்கே கஸ்டம்ஸில் எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவாங்க. என்னன்னா ஓவர் லக்கேஜ், நீ போக முடியாது. துனியாவில் நிறைய லக்கேஜ் எடுத்திருக்கோம், பிரயாணியை போல என்று இல்லை. இன்னொன்று என்னன்னா, வந்த இடத்துல ரொம்ப விசாலமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, நெருக்கடியாக தான் இருக்கணும். துனியா நெருக்கடியாக தான் இருக்கும். நாமளே சொல்லுவோம், அங்கே நமக்கு தேவையான மாதிரி உணவெல்லாம் கிடைக்காது. அட வந்த இடத்துல என்ன பார்த்துக்கிட்டு ஏதோ கிடைக்கிறத சாப்பிடு, அப்புறம் ஊரில் போய் பார்த்துக்கலாம், நம்ம வந்த இடத்துல இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? வந்த இடத்துல எல்லா வசதியும் கிடைக்காது. அதுபோலத்தான் துனியா, நெருக்கடியோடு, நோய் நொடியோடு, கஷ்டங்களோடு, நஷ்டங்களோடு இப்படியெல்லாம் போகும். சகிச்சுக்கணும். ஏன்னா நிரந்தரமாக நம்ம இடத்துக்கு போனால் தான் எல்லாம் கிடைக்கும் சுவர்க்கத்தில். ஒரு பிரயாணியை போல வாழு அப்படிங்கிறதுக்குள்ள அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே என்ன தெரியுமா? துனியாவில் நாம் இருக்கோம், வந்ததும் அங்கிருந்து தான், போகிறதும் அங்கே தான். இதுக்கு இடையில இந்த கண்ட்ரோல் ரூமோட எப்பவும் தொடர்பில் இருக்கணும். இந்த விமானம் இருக்க, இங்கேருந்து ஃப்ளைட்டு போகுதுன்னு வைங்களேன், கீழே கண்ட்ரோல் ரூமோட சேட்டலைட்டில் தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ரேடார் திரையில் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட தூரம் இங்கிருந்து போகிறப்ப இங்கே உள்ளது, அதுக்கப்புறம் லேண்ட் ஆகிறப்ப அங்கே உள்ளதுக்கு, ஆக கண்ட்ரோல் ரூமுகளோடு தொடர்பில் இருந்தால் விமானம் பத்திரமா இருக்குன்னு அர்த்தம். கண்ட்ரோல் ரூமுடைய தொடர்பு கட்டாச்சு, முடிச்சதுன்னு அர்த்தம். நாமும் அப்படித்தான் துனியாவில் இருக்கிறோம், நமக்கான கண்ட்ரோல் ரூம் அங்கே இருக்கு. அல்லாஹ் அந்த கண்ட்ரோல் ரூமுடைய தொடர்பில் இருக்கிற வரைக்கும் இந்த துனியா நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய பயணம் பாதுகாப்பு.
அந்த கண்ட்ரோல் ரூம் கட்டாச்சுன்னா எல்லாமே கட்டாக போயிடும். இந்த துனியாவை நாம் ரொம்ப ஆழமாக விளங்க வேண்டும். இதை போல ஒரு மோசமான பொருள் இல்லை. பூரா செல்லாசன் சொல்லுவாங்க, இன்ன துனியா உலுவா ஹதிரா, அல்வா மாதிரி இனிப்பாக இருக்கும், பசுமையாக பச்சை பசேன்னு இருக்கும். ஏமாந்துடாதீங்க, ஏமாந்து விட வேண்டாம். திருக்குரானில் அநேக வசனங்கள் துனியாவில் ஏமாந்து விட வேண்டாம் என்று சொல்லுகிறது. மறுமையை கவனித்து பார்க்கிற போது இறைவன் சோதனை களமாக துனியாவை ஆக்கியிருக்கிறான். லா தன்ச நசீபக மின துனியா, உலகில் உனது பங்கை மறந்து விட வேண்டாம். யார் யாருக்கு சொன்ன வாசகம் தெரியுமா? இது குரான்ல நம்ம ஓதனை இந்த ஆயத்து, இன்னைக்கு நாம வான்முறை சோலையில் எடுத்துக்கொண்ட இந்த வசனம் மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை பார்த்து சொன்னாங்க தெரியுமா? காரூனை பார்த்து. உச்சகட்ட செல்வ செழிப்புல இருந்தவனை சொன்னாங்க, காசு இருக்குன்னு ரொம்ப ஆட்டம் போடாத, லா தன்ச நசீபக மின துனியா, உலகில் உனது பங்கை மறந்து விடாதே என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். நாம் நம்முடைய துனியாவை முடிவு செய்ய வேண்டும். நாம் மௌத்தை நோக்கி போகிறோம், மௌத்தும் நம்மை நோக்கி வருகிறது. இதற்கு இடையில இருக்கிற இந்த வாழ்க்கையில் துனியாவினுடைய வண்ணமயமான எந்த வளங்களும் வனப்புகளும் நம்மை கெடுத்து விட வேண்டாம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இம்மையையும் மறுமையையும் இரண்டையும் சிறப்பாக்கும் நல்வாழ்வை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.